சேலத்தை சேர்ந்த வாஸ்து ரவி ஐயா அவர்கள் உங்கள் முன்று வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை பேச இருக்கிறார். ஐயா வாங்க. ஐயா, செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் மாதம் 6வது மாத கருத்தரங்குக்கு செந்தூர சார்பர் நம்மளை அழைப்பதற்கு மிகவும் நன்றி. மருதமலை குருஜி அவர்கள் நமக்கு அழைப்பு விடுத்தை முன்னிட்டு நம்ம வந்திருக்கிறோம். அதாவது ஜாதகம் என்பது உண்மை. அந்த ஜாதகம் என்பது உண்மை என்றால் அந்த ஜாதகத்தில் உள்ளபடி வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம். லக்னாதிபதி நல்லா இருக்க வேண்டும். நல்லா இருந்தால் ஜாதகம் எப்பயுமே வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வருவதாக ஜாதகம். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஜாதகம் எப்படி இருந்தாலும் ராஜயோக வாஸ்து சாஸ்திரப்படி வீடு அமைந்தால் மேன்மைக்கு வர முடியும். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கோட்டையில் பிறக்கிறாங்க, பரம்பரையாக ஒரு வீட்டில் பிறக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஒரு 100 வருஷமாக இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறோம், இந்த 100 வருஷமாக நாங்கள் மேன்மைக்கு வந்திருக்கிறோம் அப்படிம்பாங்க. அந்த 100 வருஷமாக அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஜாதகம் 4-5 ஜாதகம் மாறி தான் இருக்கும். 10 பேர் குடியிருக்க தான் செய்வாங்க அந்த வீட்டில். ஆனால் அந்த 100 வருஷமாக அந்த வீட்டில் இருக்கவங்க இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு என்ன விஷயம்? அதாவது ராஜயோகமான மனை. ஒரு மனை அமைகிறத பொறுத்து அந்த மனை நல்ல மனையாக அமைஞ்சதுன்னா நம்ம ராஜயோகமாக மேன்மைக்கு வரலாம். ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரிங்க. அதாவது நீளத்தில் பாதி ராஜயோகம். குறைஞ்சபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடம் 100 அடி நீளம், 50 அடி அகலம். ஒரு 80 அடி நீளம், ஒரு 40 அடி அகலம் ராஜயோகமான மனை. 40 அடி நீளம், 20 அடி அகலம். இந்த மாதிரி நீளத்தில் பாதி ராஜயோக மனை. இப்படி தமிழ்நாட்டில் பள்ளிமலை கோயில் 400 அடி நீளம், 200 அடி அகலங்க பள்ளிமலை கோயில். திருநள்ளாறு சனீஸ்வரர் தர்பரணேஸ்வரர் கோயில் 400 அடி நீளம், 200 அடி அகலம். தஞ்சாவூர் பிரகதீஷ் கோயில் 600 அடி நீளம், 300 அடி அகலம். இதெல்லாம் ராஜயோகம். அப்படிங்குள்ள தமிழ்நாட்டில் முக்கிய ஸ்தலங்கள் பூராமே, பேர் பெற்ற ஸ்தலங்கள், மகத்துவமான தலங்கள் பூராமே நீளத்தில் பாதி அகலம் உள்ளவை. இது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்தந்த கோயிலுக்கு என்ன கூட்டம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அங்கே சாஸ்திரம் சரியாக இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருமா? கண்டிப்பாக முன்னுக்கு வரும். அப்போ ராஜயோகம்னா என்ன? நம்ம குடியிருக்கிற வீடு குறைஞ்சபட்சம் நீளத்தில் பாதி அகலமாக இருக்கணுங்க. அப்படி இருந்து அந்த வீட்டில் நம்ம குடியிருந்தோம், காம்பவுண்ட் சவரும் அப்படியே இருக்குது, வீடும் அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம அதில் குடியிருந்தோம்னா நம்மளுக்கு ஜாதகம் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். கட்டட அமைப்புக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. இரவு பகல் ஜாதகம்ங்கிறது ஒரு மனுஷனை மட்டும்தான் மேன்மை கொண்டாடும். குடும்பத்தையே மேன்மைக்கு கொண்டாடுறதுங்கிறது வாஸ்து தான். இரவும் பகல் அப்படி 2 வேலையும் ஒரு மனிதனை உள்ளடக்கி வைப்பதுக்கு வாஸ்து. அந்த உள்ளடக்கி வச்சுருக்கிறது வாஸ்து. அப்படிங்குள்ள அந்த வாஸ்துப்படி சாஸ்திரப்படி இந்த வீட்டில் அமைஞ்சால் நம்ம வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம். இந்த ராஜயோக மனையை தேர்வு செய்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை இந்த ராஜயோக வாஸ்துங்கிற புக்கிலையும், ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கில் உங்களுக்கு ராஜயோகமான மனையை தேர்வு செய்யும் முறை எப்படி அப்படிங்கிற பட விளக்கத்தோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம வீடு இடம் வாங்குகிறோமா, ஒரு 10 லட்சம் போட்டு இடம் வாங்குகிறோம், ஒரு 50 லட்சம் போட்டு வாங்குகிறோம், 1 கோடி போட்டு வாங்குகிறோம். எந்த மாதிரி மனையை தேர்வு செய்தால் நம்ம வாழ்க்கையில் மேன்மைக்கு வர முடியும்? அக்கம் பக்கத்தில் என்ன இருந்தால் யோகம் கிடைக்கும், என்ன இல்லாத இருந்தால் யோகம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அறிஞ்சு புரிஞ்சு ஒவ்வொருத்தரும் இடத்த வாங்குங்க. பல கோடியை போட்டு இடம் வாங்குறீங்க, பல லட்சம் போட்டு வாங்குறீங்க. அந்த லட்சத்தையும் கோடியும் சம்பாதிக்க நமக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ அந்த இடத்த தேர்வு செய்கிற நாள் நல்ல ராஜயோகமான அளவாக இருக்கணும். அந்த அளவுப்படி நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இடம் வாங்கினீங்களாலும் இடம் வச்சுருந்தீங்களாலும் மேன்மைக்கு வரலாம். இப்படி தமிழ்நாட்டில் ராஜயோக வாஸ்து சாஸ்திரப்படி செய்தி கொடுத்து மக்கள் மேன்மை வந்திருக்காங்க. அந்த மேன்மை அந்த ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கில் வச்சுருக்கோம். நம்ம ராஜயோக வாஸ்து அப்படின்னு யூடியூப்பில் போனீங்கனாலும் நான் மக்களுக்கு செய்து கொடுத்துருக்கோம். முன்னுக்கு வந்திருக்கிறது என்னன்னு ஒரு 1000-1500 வீட்டுக்கு மேலே தமிழ்நாடு செஞ்சு கொடுத்துருக்கோம். ஒரு 100 வீட்டுக்கு மேலே வாஸ்து அவங்க குடும்ப மேன்மை போட அந்த வீட்டுக்காரர் கூற நாங்கள் மேன்மைக்கு வந்திருக்கோம். உங்கள் வீடு உங்கள் மூலிமா வீடு வாங்கிட்டு வந்து கட்டி இன்றைக்கி எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணம் ஆகிருக்கு, அரசாங்க வேலைக்கு வந்திருக்கோம், தனியார் இதில் எங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடன் வாங்கணும் கட்டியிருக்குன்னு. இதெல்லாம் சாஸ்திரத்தால் முடியும். வாஸ்து ஒரு பக்கம், ஜோசியம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதையும் மீறி வாஸ்து வேலை செய்யுது. ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றி கொடுக்குது அப்படிங்கிற நிரூபிச்சிருக்கோம்.
இந்த நிர்பந்தமானதை நீங்கள் ராஜயோக வாஸ்துங்கிற யூடியூப்பில் வழியாக பார்க்கலாம். எந்த திசை யார் யாருக்கு யோகத்தை தரும்? எந்த திசை யார் யாருக்கு யோகத்தை தரும்? கிழக்கு திசை அப்படின்னு நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த கிழக்கு திசையாக பார்த்த மனையை உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா, கிழக்கு திசை மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 திசை 3 நட்சத்திர 3 ராசி கட்டத்திலையும் சந்திர பகவான் தனித்து அமர்ந்திருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கிழக்கு யார் யாருக்கு ராஜயோகத்தை தரும்? கிழக்கு திசை. அந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி. இந்த 3 ராசிலையும் சந்திர பகவான் தனித்து அமர்ந்திருக்க வேண்டும். அடுத்ததாக செவ்வாய் பகவான், சூரிய பகவான், குரு பகவான், இவங்க யாராச்சும் ஒருத்தர் ஆட்சி பெற்றிருக்கணும், அல்லது குரு பகவான் இந்த ராசிகளை பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருக்குள்ள நீங்கள் கிழக்கு திசை வச்ச மாதிரி இடம் வாங்கினாலும் வீடு கட்டினாலும் நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவீங்க. அடுத்ததாக மேற்கு வாசல் யார் யாருக்கு ராஜயோகத்தை தரும்? எல்லா ராசிக்கும் மேன்மைக்கு தருமானா எல்லா ராசிக்கும் தராது. துலா ராசி, கும்பராசி, மிதுன ராசி, இந்த 3 ராசிக்கும் மேற்கு வாசல் யோகத்தை தரும். அப்படி இந்த 3 ராசிக்கும் மேற்கு வாசல் யோகத்தை தரும். அந்த 3 ராசி கூட அந்த வீட்டுக்குடையவர் ஆட்சி பெற்றிருக்கணும். அதாவது மிதுனத்தில் வந்து புதன் ஆட்சி பெற்றிருக்கலாம், துலாத்தில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கலாம், கும்பத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கலாம். இந்த மாதிரி ஆட்சி பெற்றிருந்ததுன்னா, இல்லை ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட நீங்கள் அந்த மேற்கு வாசலில் இருந்து நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வர முடியும். அது கணவன் பேரில் யார் சொத்து இருந்தாலும் சரி, மனைவி பேரில் சொத்து இருந்தாலும் சரி. இந்த விவரங்களில் பூரா இந்த ராஜயோக வாஸ்துங்கிற புக்கில் 65வது பக்கத்தில் வச்சுருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த புக்கை வாங்கி நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி உங்கள் ராசிக்கு எந்த வாசல் வைக்கலாம், என்ன யோகம் கிடைக்குது அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வடக்கு வாசல் யார் யாருக்கு ராஜயோகத்தை தரும்? கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி, இந்த 3 ராசியும் உங்களுக்கு வடக்கு வாசல் தருங்க வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த 3 ராசிக்கு அதிபதி வடக்குக்கு கடகத்துக்கு அதிபதி சந்திர பகவான் கடகராசியில் ஆட்சி பெற்றிருக்கலாம். விருச்சிகத்தில் சந்திர பகவானும் இருக்கலாம், செவ்வாய் பகவானும் இருக்கலாம். மீன ராசியில் சந்திர பகவானும் இருக்கலாம், தனிச்சிருக்கலாம், குரு பகவானும் ஆட்சியில் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் பிறக்கும்போதே அவங்க சொத்து புத்தோடு பிறப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இந்த 3 ராசிக்காரங்களும் வடக்கு பார்த்து வாசல் வச்சு கட்டிக்கிட்டிங்கன்னா, வடக்கு பார்த்து இடம் வாங்கினீங்கன்னா, அவங்க பிறப்பு முதல் அவங்க இறுதி காலம் வரைக்கும் அவங்ககிட்டயே அந்த சொத்து நல்லபடியாக தங்கும். இதுதான் சாஸ்திர சிறப்பு. அடுத்ததாக தெற்கு வாசல் வீடு. தெற்கு வாசல் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மகர ராசி, ரிஷப ராசி, கன்னியா ராசி, இந்த 3 ராசியும் தெற்கு வாசல் வீடு வருங்க. இந்த 3 ராசிலையும் 3 ராசிலையும் சந்திர பகவான் தனிச்சிருக்கலாம், கன்னி ராசியில் புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கலாம், ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கலாம், மகர ராசியில் சனி ஆட்சி பெற்றிருக்கலாம், இல்லாட்டா யாராச்சும் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கலாம். அந்த மாதிரி ஆட்சி பெற்றிருந்து இந்த 3 ராசிலையும் சந்திர பகவான் தனித்திருந்து இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தெற்கு வாசல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அப்போ நம்ம இங்கே கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைக்கும் இப்போ ராஜயோகமான மனையை தேர்வு செஞ்சிட்டோம். மனையை எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டேன். அப்படி இந்த உங்கள் ராசிக்கு உங்களுக்கு ராஜயோகமான மனையை தேர்வு செய்து நீங்கள் வாங்கினீங்கன்னா வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாங்க. ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற யூடியூப் வழியாக இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பார்த்து மேன்மைக்கு வரலாம். திருமணத்துக்கு பின் கோடீஸ்வர யோகம் யாருக்கு கிடைக்கும்? ஏன்னா இப்படி ஒரு அமைப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. திருமணத்துக்கு பின் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? அதாவது ராஜயோகம் பெறும் 12 ராசிகள் அப்படின்னு புக்கிலுங்க. குடும்பாதிபதியும் கோடீஸ்வர யோகமும் 192வது பக்கத்தில் கணக்கு கொடுத்துருக்கோம். மேச லக்னம் முதல் மீன லக்னம் வரை 12 லக்னம் உள்ளது. 12 லக்னமும் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும். மேசம் அப்படின்னா மேசத்துக்கு 2ஆம் அதிபதி ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கணும்.
சுக்கர ரிஷப லக்கணம்னா மிதுனத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கணும். அப்போ ஒவ்வொரு மிதுன லக்கணத்துக்கு கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கணும். கடக லக்கணத்துக்கு சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கணும். சிம்ம லக்கணத்துக்கு புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கணும். கன்னியா லக்கணத்துக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கணும். துலா லக்கணத்துக்கு விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கணும். விருஷக லக்கணத்துக்கு தனுசில் குரு ஆட்சி பெற்றிருக்கணும். தனுசு லக்கணத்துக்கு மகரத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கணும். மகர லக்கணத்துக்கு கும்பத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கணும். கும்ப லக்கணத்துக்கு குரு ஆட்சி பெற்றிருக்கணும் மீனத்தில். இப்படி 12 லக்கணத்துக்கும் 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் அவங்க திருமணத்துக்கு அப்புறம் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடுவாங்க. திருமணம் பொருத்தம் பார்க்கக்குள்ள இப்படி ஒரு பொருத்தம் பார்த்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்று ஆணுக்காவது அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கணும், அல்லது பெண்ணுக்காவது அந்த யோகம் இருக்கணும். அப்படி ஆணுக்காவது அல்லது பெண்ணுக்காக யோகம் இருந்து அந்த மாதிரி வரன் பார்க்கக்குள்ளேயே ஒரு பொருத்தத்தை அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க குடும்பம் எப்படி ஏற்றம் இறக்கம் எப்படி இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரிவு என்பது கடைசி வரைக்கும் இருக்காது. அந்த 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் ஒரு ஆண் ஜாதகத்தில் அந்த ஆண் அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டார். பெண் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த பெண் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவாங்க, பிரிஞ்சு போக மாட்டாங்க. அப்போ ஒற்றுமைக்கும் சரி, பொருளாதார மேன்மைக்கும் சரி, இந்த மாதிரி 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் கோடீஸ்வர யோகம் பெறுவாங்க. திருமணத்துக்கு பின் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? இப்போ ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு யோகம் 2 பேர்த்துக்குமே அவங்க கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு. 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்காங்க, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்காங்கன்னா அவங்க திருமணத்துக்கு பின்னாடி கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. இந்த சூட்சம கணக்கு பூரா இந்த ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கில் இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். புதன் வாசலும் பொக்கிஷமும். இப்போ வீடு கட்டுறாங்க, அந்த வீடு கட்டக்குள்ளே எந்த இடத்துல வாசல் வைக்கலாம்? ஒரு வீடு ஒரு 30 அடி அகலமாக இருக்குது, இல்லை ஒரு 25 அடி அகலமாக இருக்குது, அல்லது அந்த வீட்டினுடைய முகப்பு 40 அடி அகலமாக இருக்குது. அதை 7 பாகமாக பிரிக்கணும். அதாவது நல்லா கேளுங்க, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அடுத்ததாக புதன். இந்த புதனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வியாழன், வெள்ளி, சனி. இந்த 7 கிரகம்தான் 7 கிழமையாக இருக்கிறது. ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது, அவங்களுக்கு இடம் கொடுக்கல. அப்படிங்குள்ள இந்த 7 கிரகத்துக்கு படி ஒரு வீட்டை வீட்டினுடைய முகப்பை 7ஆக பிரிக்கிறோம். பிரிச்சிட்டிங்கன்னா 3 பாகம், அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 பாகம் போயிடும். புதன் நடுபாகம், பொக்கிஷத்தை தரக்கூடியவர். அடுத்ததாக 5 குரு, 6 வெள்ளி, சுக்கிர பகவான், 7 சனி பகவான். இந்த பக்கம் 3 போயிடும். அப்போ நடுஸ்தானம் ஒரு 40 அடி அகலம் இருக்குது, ஒரு 30 அடி அகலம் இருக்குது, ஒரு 25 அடி அகலம் இருக்குன்னா, 20 அடி அகலம் இருக்குன்னா அது நடுபாகம், புதன் பாகம். அந்த நடுபாகத்தில் வாசல் வைத்தால் பொக்கிஷம் வாழ்க்கையிலுக்கு மேன்மைக்கு வரும். அந்த அதாவது நடுபாகங்கிறது இதாங்க, மனுஷ கூட்டில் எடுத்தால் நடுபாகம் இது. இந்த பக்கம் 3 பேர் போயிடுறாங்க, இந்த பக்கம் 3 பேர் போயிடுறாங்க, நடுபாகம் ஒரு பாகம். இந்த ஒரு பாகத்தில் நீங்கள் வாசல் வைத்து, இந்த கண் போல் பக்கத்துக்கு 2 உங்களுக்கு ஜன்னல் வைத்து, அந்த ராஜவாசலுக்கு நேராக ஒரு பின் வாசலோ அல்லது பின்னாடி ஒரு ஜன்னலை வச்சிட்டிங்கன்னா இது ராஜயோகத்தை தரும். இந்த மாதிரி பல கணக்குகளை, வாஸ்து என்பது முற்றிலும் கணிதம்தான். 3 3 கூட்டினா 6 பெருக்கினா 9, அந்த மாதிரி எல்லாமே கணக்கு தாங்க. இதில் வந்து மாற்றங்கள் கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கில் வச்சுருக்கோம். அப்போ ஜாதகம் ஒரு பக்கத்தில் நம்மளுக்கு மேன்மை கொடுத்தாலும் பரம்பரை பணக்காரனாக இருக்கிறது எப்படி அப்படின்னா, அந்த புதன் வாசலை பொக்கிஷத்தை வாசலை வச்சிங்கன்னா ராஜயோகப்படி இடத்த வாங்கி, உங்கள் ராசிக்கு நல்ல இடத்த வாங்கி அந்த புதன் வாசலை வச்சிங்கன்னா புதன் பொக்கிஷத்தை தருவார். நமக்கு அந்த வீட்டுக்கு குடி போய் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடு வந்து எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு கீழே கொண்டு போகாது. புதன் வாசல் பொக்கிஷத்தை தரும். அந்த புதன் வாசலை வைக்கக்கூடிய நாள் ராஜயோகமான நாளாக இருக்கணும். அப்போ எந்த கிரகம் என்ன ஆட்சி பெற்றிருக்கணும், என்ன மேன்மைக்கு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை பூரா நம்ம கொடுத்துருப்போம். அந்த மாதிரி எளிமையாகவும் மிகவும் தெளிவாகவும் கொடுத்துருக்கோம். மக்களை காப்பாற்றியும் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு தெளிவு இருக்கனால உங்கள்கிட்ட தெளிவாக பேசுகிறோம். நீங்களும் ஒவ்வொருத்தரும் உங்கள் கஷ்டத்தை உணர்ந்து
நாளைக்கு கஷ்டப்படாது இருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பார்த்து நீங்கள் பயன்பெற்று மேன்மைக்கு வரலாம். மரண குத்தல் வீடு என்றால் என்ன? ஜாதகம் நல்லா இருக்குங்க சார், இறைவனை வழிபடுறேன், குலதெய்வத்தை கும்பிட்றேன், ஆனால் எங்கள் வீட்டில் இறந்துட்டாங்க, பையன் இல்லை, பையன் இறந்துட்டான், இல்லைன்னா எனக்கு ஒரு கணவர் தான் இருந்தாங்க, கணவர் இறந்துட்டார், ஒரு பையன் தான் இறந்துட்டார். இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா வருது. எந்த வீடாக இருந்தப்பினும், அதாவது ஒரு மேற்கு வாசல் வீடு எடுத்துக்கிறோம். ஒரு மேற்கு வாசல் வீட்டில் வாசல் வந்து கன்னி மூலை என்று அழைக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில் வாசல் இருக்கக்கூடாது, கேட் இருக்கக்கூடாது. அந்த வாசலுக்கோ அல்லது கேட்டுக்கோ முன்னாடி உங்களுக்கு கிணறோ குளமோ அல்லது ஒரு பனைமரமோ ஒத்தை பனைமரமோ அல்லது ஒத்தை மரமோ அல்லது கரண்டு மின்சாரம் வைக்கக்கூடிய கரண்டு கம்பம் ஒன்றோ அல்லது அந்த கரண்டு மின்சாரம் வைக்கக்கூடிய கரண்டு கம்பம் ஒன்று, இந்த மாதிரி வரக்கூடாது. டிரான்ஸ்மரம் வரக்கூடாது, ஒத்த பனைமரம் வரக்கூடாது, ஒத்த மரம் ஏதாவது வேறு மரம் இருந்தாலும் ஒத்த மரம் வரக்கூடாது, கிணறு வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா மரணம் குத்தல் வீடு ஏற்படும். அதே மாதிரி அந்த நேர் வாசலுக்கு நேராக வந்து தெரு வாசலும் வந்து குத்தக்கூடாது. அப்போ மரண குத்தல் வீடு என்பது இந்த மேற்கு வாசலுக்கு சொன்ன மாதிரி நீச்ச பகுதியில் வாசல் இருந்து அதுக்கு முன்னாடி இந்த தடுங்கள்லாம் உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்க வாழ்க்கை மேன்மைக்கு வராது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மரணம் ஏற்படும். ஒத்த புளியா மரம் வரக்கூடாது, பட்டு போன மரம் வரக்கூடாது. இந்த மாதிரி நிறையா கணக்குகள் இருக்குங்க. அந்த கணக்கு தெரிஞ்சு அந்த வீடை கட்டி அந்த தவறுகளிலிருந்து திருத்தி நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரணும்னு இந்த ஒரு விஷயத்தை, நான் அறிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு மனப்பூர்வமாக கூறி மக்களும் மேன்மைக்கு வர வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஜாதகம் உயர்வா வாஸ்தால் உயர்வா அப்படின்னு இங்கே பார்க்க போனால் முதல் அடிப்படை என்பது ஜாதகம், அடுத்ததாக வாஸ்து. மனிதனுடைய ஜாதகம் என்பது அவருடைய ரகசிய கணக்கு. அவர் உயர்வாங்களா தாழ்வாங்களா, அவங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்குதா தீர்க்கம் இல்லாத இருக்கா அப்படிங்கிறது ஜாதகம் கூறும். ஆனால் அந்த மனிதனை காப்பாற்றுவது வாஸ்து. ஜாதகம் வந்தது ஒருத்தருக்கு மட்டும்தான். ஆனால் வாஸ்து என்பது ஒரு குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய கலை. இரவு பகல் இரண்டும் சேர்ந்ததே ஒரு நாள். கணவன் மனைவி ஆண் பெண் இரண்டும் சேர்ந்ததே ஒரு குடும்பம். அப்போ இந்த ஒரு குடும்பத்தை காப்பது கணவன் மனைவி மட்டும் இருந்தால் பத்தாது, அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இருக்கணும். இருந்தால் தான் அந்த குடும்பம் வளர்ச்சியாகும். அப்போ அந்த குடும்பம் வளர்ச்சி ஆகுதுன்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு சாஸ்திரம் சரியாக இருக்கணும். சாஸ்திரம் சரியாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று கட்டில் கால் மாதிரிங்க, கட்டில் கவர் போட்டு பின்னி பார்த்துருந்தா எல்லாம் இணைச்சிருக்கும். அப்போ வந்து அந்த 4 கட்டில் அப்படிங்கிறது 4 மூலை வீடு. அந்த வீடு சதுரமாக செவ்வகமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மேன்மைக்கு வர முடியும். மனை 30க்கு 30 40க்கு 40ன்னு நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அது மேன்மைக்கு வராது, வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராது, பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. நீள் சதுர மனையாக அமைந்து அந்த மனை நல்லபடியாக இருந்ததுன்னா மேன்மைக்கு வரலாம். அப்போ ஜாதகமும் உயர்வாக இருக்கணும், வாஸ்துவும் உயர்வாக இருந்தால் 2 நாடு ஒத்துமையத்தில் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது உறுதி. அப்போ வெறும் ஜாதகத்தை மத்தியும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கிரகநிலை நல்லா இருக்குது, எங்களுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா வாஸ்தை திருத்தி பாருங்கள், வாஸ்துவில் இருக்க உண்மையை புரிஞ்சுக்கிங்க. ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற யூடியூப்பில் பார்த்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ராஜயோகமாக மாற்றிக்கலாம். அப்போ ஜாதகமும் மக்களை மேன்மைப்படுத்தும், வாஸ்துவும் மேன்மைப்படுத்தும். இரவு பகல் அப்படிங்கிற மாதிரி 2 கலையும் மனுஷனுக்கு மேன்மைப்படுத்துறதுக்கு தான் மக்கள் படைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோயிலும் முன்னணி கோயில்கள் அனைத்துமே சாஸ்திரம் சிறப்பாக இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் மேன்மைக்கு வருது. எல்லா கோயிலுமே சாமிங்க இருக்குது, ஆனால் ஒரு இடத்துல இருக்க சாமிக்கு இருக்க பவர் இன்னொரு இடத்துல கிடையாது. அப்போ அந்த கோயில் அமைப்புக்கு ஏற்றபடி தான் அந்த வாழ்க்கையில் மேன்மைக்கு வராங்க. அரசாங்க உத்தியோகம் பெறும் கணவன் மனைவி யார்? அதாவது நம்ம திருமணம் பண்ணுறோம், இன்னும் கணவனுக்கு ஆசை, பையனுக்கு ஆசையாக இருக்கலாம், நம்மளுக்கு வரக்கூடிய பொண்ணு வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கா பரவாயில்ல அப்படின்னு. அதே மாதிரி பெண்ணுக்கு ஆசை இருக்கும், அரசாங்க உத்தியோகம் உள்ள கணவன் நம்மளுக்கு அமையுமா, அமைஞ்சதுன்னா நல்லா இருக்குன்னு. இதுக்கு ஜாதகத்தில் சில விஷயங்கள் உண்டு. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். அந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கிரகம் யார் என்று பாருங்கள். இப்போ மேச லக்னம்னா மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கிரகம் சுக்கிரன். அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி. அப்போ மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து அரசாங்க கிரகம் என்று சொல்லக்கூடிய
சூரியனோட செவ்வாயோட அல்லது குருவோட கூடியிருக்கா, அல்லது சுக்கிர பகவான் 7ஆம் அதிபதி எங்கே இருந்தாலும் 12 கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சுக்கிரனோட சூரியனோட கூடியிருக்கணும் அல்லது செவ்வாயோட கூடியிருக்கணும். அப்படி கூடியிருக்கவங்கள குரு பகவான் பார்த்துருக்கணும். இப்படி பார்த்துருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக அரசாங்க மனைவி அந்த பையனுக்கு கண்டிப்பாக வரும். இது ஒரு கணக்கு. அதே மாதிரி மேச லக்கணமாக இருந்து 7ஆம் இடத்துல இந்த மாதிரி இருந்ததுன்னா அரசாங்க கணவன் பையன் அந்த பொண்ணுக்கு கிடைப்பார். அப்போ லக்னம் ஒன்றையாக ஆனாலும் பலன் 7ஆம் அதிபதி வச்சு தான் எடுக்க முடியும். கலஸ்தரகாரன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் லக்னம் மாறி வரக்குள்ள 7ஆம் அதிபதி மாறும். அப்போ 7ஆம் அதிபதி கூட ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்று கூடியிருக்கலாம், செவ்வா பகவான் ஒன்று கூடியிருக்கலாம். அப்படி கூடியிருந்து யாராவது ஒருத்தர் கூடியிருந்து அந்த கூடியிருக்க கிரகத்தை குரு பகவான் பார்த்துருக்கிறாருன்னா கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் உள்ள கணவன் கிடைப்பார், மனைவி கிடைக்கும் என்பதை இந்த கணக்கை அடிப்படையாக வைத்து மீதி 12 லக்கணத்துக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பலனை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பலனை போகாமே இப்போ நான் சொன்ன அரசாங்க உத்தியோகம் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிற பலனை போகாமே இந்த புக்கில் வச்சுருக்கோம். அப்போ ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற ராஜயோகம் பெரும் 12 ராசிங்கிற புக்கில் மூலிமா நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் பலனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சிக்கலாம், வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடலாம். எனக்கு இந்த கூட்டத்துக்கு வரவேற்பு வரை கொடுத்த மருதமலை குருஜிக்கும் பிரகாஷ் சாருக்கும் என்னுடைய மனமான வாழ்க்கையை தெரிவித்து தமிழ்நாடு மக்களும் மேன்மை வர வேண்டும் என்று கூறி மனதார பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்கிற ராஜயோக வாஸ்து ராஜகுரு ரவி. என்னுடைய நம்பர் 99 407 48 378. வணக்கம். சிறப்பாக பேசிய ஐயா அவர்களுக்கு நமக்கு குருநாதர் மருதமலை குருஜி ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள்.